friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஸ்வீட் பொங்கல், அதாங்க சர்க்கரை பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல 1 கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி பச்சரிசியா இருந்தா நல்லது. பச்சரிசி இல்லை அப்படின்னா நீங்க சோறு பொங்குறதுக்காக ஒரு அரிசி வச்சிருப்பீங்களா, அந்த அரிசியை எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் அளவு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. சிறுபருப்பு அப்படின்னா பாசிப்பருப்பு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக இந்த ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. அரிசியையும் பருப்பையும் நல்லா அலசி எடுத்தாச்சு. அடுத்ததாக எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ரிச்சாக க்ரீமி டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 கப் தண்ணிக்கு பதிலாக பாலை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சர்க்கரை பொங்கலோ இல்லைனா வெண்பொங்கலோ செய்யும்போது தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுவோம்ல, அப்போது குக்கர்லேருந்து தண்ணி பொங்கி பொங்கி வெளியே வரும். அது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நெய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரை மூடிட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கிறேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சர்க்கரை பொங்கலுக்கு மெயினானது மண்டவெல்லம். மண்டவெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை கூட ஆட் பண்ணிக்கலாம். மண்டவெல்லத்தை கத்தியால் சீவியோ இல்லைன்னா பேப்பரில் வச்சு நல்லா நுணுக்குவோம்ல, அந்த மாதிரி நுணுக்கியோ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் வீடியோஸ் போட்டதும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்க்கலாம். மண்டவெல்லத்தை பொடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, இது இருக்கட்டும். மண்டவெல்லத்தை ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். குக்கரில் நம்ம எப்போவுமே சாதம் வேக வைக்கிறதுக்கு 1 கப் அரிசிக்கு 2லேருந்து 2.5 கப் அளவு தான் தண்ணி ஊற்றுவோம். இப்போ 5 கப் தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல குழைவாக வெந்து வந்திருக்குன்ட்டு. சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சே வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் கரண்டியால் அங்கேயும் இங்கேயும் கிளறி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். இந்த வீடியோவில் சர்க்கரை பொங்கலை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி வெண்பொங்கலை ரொம்ப டேஸ்ட்டாக குக்கரில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சாதம் சூடாக இருக்கும் போதே வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்சி வச்சோம்லாம் வெல்லம், அதில் 1.5 கப் அளவு வெல்லத்தை நான் இப்போது ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்வீட்னஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லத்தை கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டிங்கன்னா மண்டவெல்லம் எல்லாம் சாதத்தில் உள்ள சூட்டுலேயே நல்லா உருகி வந்துடும். டைரெக்டாக மண்டவெல்லத்தை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 கப் அளவு தண்ணியில் மண்டவெல்லத்தை கொதிக்க விட்டு அதை வடிகட்டி அந்த பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் பொடியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. மண்டவெல்லத்தை தட்டி போடும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக மண்டவெல்லம் அங்கங்கே நிற்கும். அதெல்லாம் நல்லா மசிச்சு விடுங்க. எல்லாம் ஒன்றோட நல்லா கலந்து வந்துடும். ஸ்வீட் பொங்கலை ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் மணக்க இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை நல்லா ஃபஸ்ட்டு உருக்கி எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, அதாங்க அண்டி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம், அதையும் சேர்த்துட்டு அண்டிப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் நெய்யில் நல்லா வறுத்தெடுங்க. அதே சமயத்தில் கிஸ்மிஸ் பழமும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்க்கலாம். அண்டிப்பருப்பையும் கிஸ்மிஸையும் நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்த அண்டிப்பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் சர்க்கரை பொங்கலோட ஆட் பண்ணிடுங்க. நான் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது மேக்ஸிமம் 1/4 கப் அளவு நெய்யை தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நெய் சொட்ட சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவு, அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சில பேர் பச்சை கற்பூரத்தையும் ஒரு பிஞ்ச் சேர்ப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா மணக்க கோவிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் வீட்டிலேயே தயார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.